ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? மார்னிங் எந்திரிச்சாச்சு. அப்பவும் போல் எந்திரிக்கும் போதே பாப்பா அம்மா பாவக்காய் செடியில் இருந்த பூவை காணோம் அப்படின்னு சொன்னான். அச்சோ பூ உதிர்ந்துருச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்து பயங்கரமாக தேடினேன். தேடும்போது தான் குட்டியாக அழகாக ஒரு பிஞ்சு விட்டுருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பாவக்காய் செடியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம அதில் ஒரு ஈல்டு கொண்டு வரதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்போ தான் விவசாயிகளை பற்றி யோசிக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ காய்கறிகளை பூச்சி வைக்காமல் பத்திரமா இது பண்ணி கொண்டு வந்து விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த செம்பருத்தி செடியிலே அப்படி தான் பயங்கரமாக பூச்சி இருந்துச்சு. அதை கரெக்டாக வெட்டி விட்டு மெயின்டைன் பண்ண போய் இப்போ நிறைய பூ பூக்குது. அந்த பூவை என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு பூ பூக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த செடிகளுக்கும் உயிர் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம அதை எப்படி பார்த்துக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் அப்படி ஈல்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம அதை ஹாப்பியாக பார்த்து டெய்லியும் தண்ணி ஊற்றி அதுக்கிட்ட ஹாப்பியாக பேசி செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுவும் ரிட்டன் ஈல்டு பயங்கரமாக கொடுக்குது. எல்லாமே உயிருள்ள பொருளெல்லாம் அப்படி தான் போல் இருக்குது. இப்போ வர வர நிறைய விஷயத்த மறந்துடுற மாதிரி இருக்குது லைஃப்பில். ஏன்னா நான் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது நம்ம ஃபேமிலிக்காக யோசிக்கிறோம். நம்மளை பற்றி நம்ம டேக் கேர் பண்ணவே மறந்துடுறோம். ஒரு தலை சீவுறது கூட மறந்துடுறேன். டாட்ல 2 கிட்ஸோட அம்மா அப்படிங்கிறனாலையோ என்னமோ தெரியல, 2 பேரையும் பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்குது. என்ன நான் டேக் கேர் பண்ணிக்க டைமே இருக்கிறதில்ல. எனக்கு ஒரு பொருள் வாங்கன்னு நினச்சா கூட அதை நான் மறந்துடுறேன். ஆர்டர் போடும்போது நான் வந்து என்னோடய பொருளோட தேடிட்டு போவேன். ஆனால் வந்து குட்டீஸுக்கு அது என்ன வேணுமோன்னு டக்குனு இடையில ஏதாவது பார்த்தேன்னா அதை ஆர்டர் போட்டு நான் என்ன வாங்க வந்தேங்கிறதே மறந்துடுறேன். இதான் ஃபேமிலி, இதான் லைஃபா அப்படின்னு யோசிக்கும்போது புதுசாக தெரியுது. எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. பாப்பாங்களுக்கு ஏதாவது லீவ் விட்டனால வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் கேட்டுட்டு இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து சும்மா தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்படியே மஷ்ரூமையும் கட் பண்ணி போட்டு லைட்டாக பெப்பர் போட்டு வேக வச்சு கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. நீங்களும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. ஓகே, பாய்.